மக்களே அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு காட்டு உங்களுக்கு தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, மக்கள் வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். இது நம்ம சேனல். கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை புல்மேடு வழியாக பயணம் பண்ணி சன்னிதானம் போக வந்து நம்ம இப்போ கரெக்டாக இங்கே குமுளி வந்து ரீச் ஆகி இப்போ வந்து நம்ம வண்டிப்பெரியார் வந்து வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் பஸ் ஏறினோம். அந்த பஸ்ஸை வந்து காலையில் கரெக்டாக ஒரு 4:30க்கு வந்து குமுளி வந்து ரீச் ஆயிடுச்சு. குமுளி வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சத்திரம் போகணும். சத்திரம் போகிறதுக்கு வந்து கரெக்டாக 5:45க்கு ஒரு வண்டி இருந்ததுங்க. பட் ஆனால் அந்த வண்டியை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வண்டி இருக்குமான்னு கேட்கும்போது 7 மணிக்கு தான் வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பக்கத்துலேயே வந்து வண்டிப்பெரியார் வரைக்கும் போங்க, அங்கேருந்து இன்னொரு வண்டி வரும், அங்கேருந்து ஜாயின் பண்ணி போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ குமுளியிலேருந்து டேரெக்டாக இப்போ வண்டிப்பெரியாருங்கிற ஒரு ஸ்டாப்புக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இங்கே இருந்து மறுபடியும் இப்போ சத்திர பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது 2024 இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஐயப்ப பக்தர்களுக்காக நான் வந்து இந்த புல்மெட்டு பாதையை வந்து எப்படி இருக்குது, இனி வரும் பக்தர்கள் வந்து எந்த மாதிரிலாம் வரலாம், என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது சபரிமலை மொத்தமாக 4 ரூட் இருக்குது. ஒன்று வந்து எரிமேலி, புல்மேடு, அதே சமயம் பம்பையிலேருந்து 2 ரூட்டு. இந்த 4 ரூட்டில் இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாலை போடலை, ஆனால் இருந்தாலுமே விரதம் இருந்துட்டு ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு எப்படி வருவோமோ அதே மாதிரி தாங்க வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது. இங்கே எல்லாருனாலையும் ஈஸியாக வந்துட முடியாது. சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கம்மியாக தான் இருக்கும். எனக்கு பெருசாக வந்து வியூஸ் எல்லாம் போகாது. பட் ஆனால் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அவ்வளோதாங்க, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து வண்டிப்பெரியார்லேருந்து இன்னும் புக்கெல்லாம் நம்ம பண்ணல டிக்கெட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே டேரெக்டாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து கரெக்டாக 30ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க இந்த புல்மேடு பகுதியில் போகிறதுக்காக. இப்போ நம்ம போய் ஸ்பாட்டில் புக் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் சாப்பிடல, நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புல்மேடு பகுதி இருக்குல்ல, இது மொத்தமாக வந்து 12 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக நடந்து போகிறவங்களை கேட்டால் 21 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் கூட வரும். மொத்தம் 3 ஸ்டேஜ், ஒன்று ஏற்றமாக இருக்கும், அதுக்கப்புறம் புல்மேடு, லாஸ்ட் ஒன்று வந்து இறக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கடையில் வந்து ஒரு 6 கேம்ப் இருக்கும். அந்த 6 கேம்பில் 2 மெடிக்கல் கேம்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ 2024 கார்த்திகை மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாங்க. மக்களே, நம்ம வண்டிப்பெரியாரில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சத்திரம் போகிற வண்டி வந்து வந்திருக்குங்க. டோக்கன் வாங்காமல் மலை ஏற முடியாது. கண்டிப்பாக டோக்கன் எடுத்து மலை ஏறணும். சுவாமியே சொல்லும் ஐயப்பா. மக்களே, நம்ம வந்து சத்திரம் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம வந்த பஸ்ஸு வந்து இதுதாங்க, இப்போ விட்டுட்டு திரும்பி கிளம்புது. இது வந்து குமுளியிலேருந்து 2 பஸ் தாங்க. காலையில் நேரத்தில் வரணும் அப்படின்னா ஒன்று வந்து காலையில் 5:30க்கு, இன்னொன்று வந்து காலையில் 6:30க்கு. அந்த பஸ் இப்போ கிளம்பிருச்சுங்க. நம்ம சத்திரத்தில் இருக்கிற கடைகள்லாம் பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது இங்கேயே. அதே சமயம் வந்து நம்ம இங்கேயே வந்து தங்குறோம் அப்படின்னாலும் இங்கேயே வந்து தங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரோட்டா, தோசை அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க போல். நம்ம போய் இன்னும் சாப்பிட்டு நம்ம போய் டிக்கெட் அந்த ஆதாரை கொடுத்து நம்ம புக் பண்ணிட்டு அந்த சீட்டை வந்து எழுதி வாங்கிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கேம்ப் இருக்குங்க இடையில. அந்த 6 கேம்ப்லேயும் எல்லா கேம்ப்லேயுமே வந்து செக் பண்ணிகிட்டே வருவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கேம்புக்கும் இன்னொரு கேம்புக்கும் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க வரல அப்படின்னா இங்கே வாங்கிக்குவாங்க நம்ம நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏன் இன்னும் வரல, என்ன டீட்டெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்குறதுக்காக தான் அவங்க வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு கேம்ப்லேயும் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு அந்த சீட்டை பார்த்துட்டே போயிட்டுருப்பாங்க. அதே சமயம் வந்து இங்கே வந்து ஐஎன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அது வந்து இந்த கேரளா தேவஸ்தானமே வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆப்புங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா ரூட்டு வந்து ஒரு 4 ரூட் இருக்குல்ல, அந்த 4 ரூட்டோட மொத்த டீட்டெயில் ரோடு மேப் வந்து அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க,
எந்த வழியாக போனால் எங்கே போகலாம், எந்தெந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பெருவழி பாதையில் இல்லை அதே சமயம் வந்து புல்மேட்டு பாதையில் வந்து வர்றீங்க புதுசாக அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஆஃப்லைன் தான், இங்கே வந்து டவர்லாம் ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ அதனால் நம்ம போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் நம்ம வந்து சத்திரத்தில் வந்து சாப்பிட்டாச்சு ஹோட்டலில். இங்கே வந்து புரோட்டா அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சமயம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க. நம்ம நாளை பின்ன நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலும் சத்திரத்தில் வந்து நீங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். போலீஸ் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லி சத்திரம் அந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இங்கேருந்து தான் செக்கிங் நடந்து உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக்கு அந்த டிக்கெட்டு அந்த இதெல்லாம் குரூப்பாக வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து டோக்கன் போட்டு இந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்பாட் புக்கிங், அதாவது டேரெக்டாக சாமியை பார்க்குறதுக்கு உண்டான புக்கிங் வந்து இங்கே போயிட்டுருக்குங்க. இது வந்து ஸ்பாட் புக்கிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ அது நடந்துகிட்ருக்கு. மக்களே நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு இப்போ அப்படியே கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயிலாமாங்க. எல்லாருமே முருகரை தரிசிச்சுட்டு அப்படியே வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், எப்போவுமே வந்து விநாயகரை கும்பிட்டு மலையேறுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல முருகரை கும்பிட்டு மலையேற மாதிரி இருக்குது. சூப்பர் கைஸ், நம்ம வந்து முருகரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ ஐயப்ப பக்தர்கள்லாம் அப்படியே அங்கே பாருங்கள் லைனில் நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி வந்து போக போக எப்படி இருக்குன்னு கூட தெரில. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய எப்படி சொல்கிறதுனா, இந்த வழியில் பயணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வழியில் வந்து நீங்கள் வர முடியும். ஸோ அத்தனை விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் மிஸ் ஆனால் கூட நீங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படலாம். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் மக்களே, எல்லோரும் வந்து அப்படியே க்யூவில் நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போய் பிளாஸ்டிக்கெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கு நல்லாவே. அதே சமயம் இங்கே வந்து செக் பண்ணிட்டு எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளேயே விடுறாங்க. பாருங்கள், ஐயப்பா பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ், இங்கே வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. பிளாஸ்டிக் ஜோன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இங்கேயே எழுதி வச்சுருக்காங்க. மக்கள் இந்த இடத்துல தான் வந்து பிளாஸ்டிக் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏதாவது பிளாஸ்டிக்கு மற்ற ஐட்டம்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் தெரியாமல் அப்படின்னா இந்த இடத்துல தான் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், இங்கே வந்து இங்கே வந்து செக் பண்ணிட்டு அதை கவரை வந்து தூக்கி போட்டு நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ப்ரெட்டு கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து பேக் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் செக்கிங் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பாருங்கள், செக் பண்ணி தான் தாட்டுறாங்க. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு தெய்வம் இருக்குது. ஸோ அதை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே ஏறுறோம். என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த செக்கிங் முடிஞ்ச உடனே ஸோ அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்களேன். போகிறவங்களுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க, மூலிகை தண்ணியாக. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்க. போகிற இடத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. ஸோ நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே ஏறுது. நம்ம அப்படியே போவோம். மக்களே, இந்த பாதையை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாதையை வந்து புலிப்பாதைன்னு கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு பாதை. வனவிலங்குகள் வந்து அடிக்கடிக்க நடமாடக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதனால தான் இவ்வளோ செக்கிங், இவ்வளோ பாதுகாப்பு எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு ஏற்றத்தில் மேலேறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி ஐயப்ப பக்தரெல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நிறைய ஸ்டேட்டில் இருந்தும் வந்து ஏறிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து மேலே ஏறிட்டே வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதை பிடிச்சி ஏறுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க. நல்லபடியாக இருக்குங்க. அதே சமயம் இந்த காட்டுக்குள்ளே நிறைய அட்டைகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு மெத்தட் சொன்னாங்க. தைலம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உப்பு வச்சுக்குங்க. ஸோ அந்த வாசத்துக்காக அது வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இடையில போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏதோ ஃப்ரீயான ஒரு இடத்துல போய் உட்காந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அது உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். வாங்க அப்படியே மேலே ஏறலாம். ஏய் பார்த்து வா ப்ரோ, எதுக்கு இந்த ரிஸ்க் உனக்கு? மேடு வந்து ஒரு இடத்துல ஏறுது, அதுக்கப்புறம் மட்டமாகுது, மறுபடியும் ஏறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் ஃபஸ்ட்டு மலை வந்து நம்மளுக்கு ஏற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே உள்ளே
ஏற ஏற ஸ்ட்ரெயிட்டாக ஏறுது இல்லைங்க, கொஞ்சம் கெஸ் வாங்குது. ஐயப்ப பக்தர்கள்லாம் கட்டி வச்சுட்டு ஐயப்பன் கோஷமிட்டு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இருந்து அப்படியே நெட்டு குத்தில் ஏறிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமமாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு. பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 2024 கார்த்திகை மாதத்தில் இப்படி தாங்க இருக்குது பாதை, புல்மேட்டு பாதை. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து அப்படியே ஏறிட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தங்க. மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறி வந்தங்காட்டிக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவோன்னு சொல்லி உட்காந்தோம். ஐயப்ப பக்தர்கள்லாம் அப்படியே ஏறிட்டுருக்காங்க. பாருங்கள் சாமி, வாங்க போகலாம். மக்களே உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், வருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ அப்படியே இந்த காட்டு வழியாக வந்து இப்போ இந்த மேட்டில் ஏறி இப்போ இங்கே வந்து நின்றுட்டு மேலேருந்து பார்த்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இங்கே மேலே. இன்னும் அப்படியே மேலே போனோம்னா வாங்க, நடங்க சாமி. எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஏறிட்டுருக்காங்க. நம்ம இன்னும் மேலே போனால் இன்னும் சமதளத்துக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். இந்த புல் பகுதி தொடங்குதில்ல? ஆமாம், வந்துட்டோமா? இல்லை, இன்னும் போகணும். ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஒன்று உங்களுக்கு தெரியும், வருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்த டோக்கன் வந்து செக் பண்ணிகிட்டே வராங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 6 கேம்ப் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 5 கேம்ப் ஏதோ இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்துட்டோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டே தான் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானமாக இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல மேடாகவும் போகுது. கொஞ்சம் தூரத்தில் அப்படியே மட்டை பகுதி ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். மக்களே அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு வந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே இறங்குது. நம்மால் மூஞ்சிலெல்லாம் பாருங்களேன் எப்படி சந்தோஷம் பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா இறக்கமாக இருக்குங்க, பயங்கரமாக நல்லா இருக்குது. காற்று மிஸ் அடிக்குதான், சூப்பராக இருக்குது. ஆனால் இறக்க ஏறி இப்போ மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேறு சகதியாக இருக்குது. இந்த இடத்துல தான் அட்டைகள் இருக்க வாய்ப்பு அதிகம். நம்ம பார்த்து போகிறது நல்லது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. பார்த்து வாங்க. இந்த வழி கொடுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வெறுங்காலில் வரவங்களுக்கு. ஸோ அதனால் மெதுவாக தான் வரணும். இங்கே பாருங்கள் செருப்பை கழட்டிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது, சேறு சகதியாக தான் இருக்குது. இங்கே அட்டை இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படியே மேலே ஏறிட்டு வந்தோம்னா இங்கே வந்து தண்ணி குடிக்கிற ஸ்பாட் ஒன்று இருக்குங்க. ஸோ இங்கே வந்து வர்றவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்க போய் காட்டுறேன். ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து மறுபடியும் புல்மேட்டு பாதையில் வந்து நடக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் பக்தர்கள்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு நடப்பங்க. வாங்க போவோம். மக்களே பாருங்கள், நம்ம அந்த தண்ணி குடிச்ச இடம் வந்து அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கேம்ப்பு. இப்போ நம்ம அப்படியே கீழே வந்து இந்த வழியாக வந்து அவங்க பாருங்கள் ஒரு மட்டை பகுதிக்கு ஒன்று வந்திருக்கோம். அந்த புல்மேட்டு பகுதின்னு சொல்லக்கூடிய புல்மேடு பகுதிங்க. எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள். அந்த இறக்கத்துலலாம் இறங்கி ஒரு ஏற்றத்துக்கு மேலே ஏறி உங்களுக்கு நான் புல்மேடு பகுதி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து புல்மேடோட மட்டை பகுதியில் நம்ம வந்து நடந்துகிட்ருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் இங்கே வந்து வேறு லெவல் சான்ஸே இல்லை. ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் அந்த இருமுடி வச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், அங்கே போயிட்டுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் கையில் காட்டுறேன். அங்கே அந்த மலையில் லாங்கில் ஏறிட்டுருக்காங்க மக்களே. அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு காட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க மக்கள் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தெரியுதுங்களா புல்மேடு பாதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு யானையே வந்தாலுமே
அதை நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லபடியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு அது ஒரு ஓரத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் மாலை தான் போடல. பட் ஆனால் நான் செருப்பு வந்து வீட்டிலே விட்டு வந்துட்டேங்க. எனக்கு மனசு கேட்கல ஐயப்பங்கிட்ட போகிறதுக்கு வந்து செருப்பு போட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தே, அதாவது சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து குமிழியிலேருந்து சத்திரம்லேருந்து இப்போ சன்னிதானம் போகிற வரைக்குமே நம்ம செப்பல் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டுக்கு போகிற வரைக்குமே இப்படி தான் நம்ம போகிறோம். அது என்னமோ தெரில, அவர்கிட்ட வந்தோடனே அந்த ஒரு மரியாதை வந்து தானாக வருது. என்ன அந்த மாலை போடுற அந்த ஒரு இது மட்டும் நம்மளுக்கு இந்த வருஷம் அமையலைங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது மக்களுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுவோம். இந்த பாதையில் இந்த இது இருக்குது, இந்த இடத்துல இப்படி வந்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக உங்களுக்காக வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து கேரளா வனத்துறை வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க தாட்டுறாங்க. ஸோ அது ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. அங்கேருந்து அப்படியே மேலே வந்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேலே ஒரு செக்கிங் பாயிண்ட் மாதிரி ஜீப் வச்சு நின்றுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்தர்களும் இங்கே ஏறி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கேங்க சூப்பராக இருக்குங்க. மேலே புல்மேட்டு பாதைனா இதுதான் புல்மேட்டு பாதை, அருமையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குங்க. அதே சமயம் வந்து ஸோ பூச்சி கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி மருந்து ஏதாவது தராங்க. ஸோ அதை வந்து தடவிட்டு போகிறாங்க பாருங்கள் பக்தர்கள். நம்ம இப்போ அப்படியே மறுபடியும் இன்னொரு ஏற்ற ஏறி அங்கே ஒரு மேடு இருக்குது பாருங்கள், அந்த மேட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இடையில அப்படியே மட்ட பகுதியாக இருக்குது, இடையில மட்டும் ஒரு காடு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குல்ல, சூப்பருங்க. பாருங்க இங்கே எல்லாம் பக்தர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயப்பனை தரிசிக்க அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் ஒரு 10 நாள் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து டிசம்பர் இல்லைனா வந்து ஜனவரி டைமில் வரும்போது சரியான கூட்டம் இருக்க போகுது. ஸோ பி ப்ரிப்பேர். நீங்கள் வந்து முதல்ல புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ணாமல் தான் மாட்டினோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே நின்று நாங்கள் சாமியை தரிசித்தோம் போன வருஷம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் வர்றவங்களுக்கும் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சீக்கிரம் நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு போயிடலாம். ஆனால் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா, கார்த்திகை மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 40 நாள் மாலை போட்டு போன டைம் பட்ட கஷ்டம் வந்து இப்போ அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து 40 நாள் முன்னாடியே போட்டு இப்போ திறந்த உடனே மண்டல பூஜை ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு வந்து கும்பிட்டு மாலை கழட்டிட்டு போகிறாங்க. நல்ல விஷயங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம எப்பவும் போல் லாஸ்ட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது செட் ஆகாது. முதல் மாதிரி இல்லை, அதனால தான் சொல்கிறேங்க. மூலிகை தண்ணி நினைக்கிறது தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. நம்மளும் ஒரு கிளாஸ் குடிப்போம். நண்டுகள் பல வர்றவங்களுக்கு நல்லா எனர்ஜியாக இருக்குங்க இது. நம்ம அப்படியே குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு வாட்ச் டவர். இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே இன்னொரு அந்த மலைகளுக்கு நடுவில் அப்படியே போயிட்டே இருக்குங்க. சபரிமலை வந்து 7.5 தேங்க்யூ ஃபார் நாட் பொல்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. 7.5 கிலோமீட்டர் இருக்காமாங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த வாட்ச் டவர்லேருந்து கரெக்டாக 7.5 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா சபரிமலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனி வந்து இறக்கமா ஏற்றமான்னு தெரில. பாருங்கள் அந்த மலைத்தொடர்கள் இப்படி போயிட்டு இப்படி வருதா இல்லை இப்படி கீழே இறங்கணுமான்னு சொல்லி நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம வாட்டுக்கு ஃப்ளோவில் போகிறோம். எப்படி இருக்குங்கிறது எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க போவோம். மக்களே நம்ம எங்கேயுமே நிற்காம இப்போ ஒரு 4வது கேம்ப்பு கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. மக்கள் இங்கே வந்து செக்கிங் பண்ணுறாங்க. ஸோ 4வது கேம்பில் வந்து எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டே பாஸ் கேட்டு கேங்காக நிப்பாட்டி வச்சு அப்புறம் தான் மேலேயே அடுத்த இதுக்கே தாட்டுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருங்க சன்னிதானம். இன்னும் வந்து இறக்கமாக ஏற்றமான்னு தெரில. நம்ம மேலே போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே இந்த புல்மேட்டு பாதையில் செக்கிங் முடித்தோடனே ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயெல்லாம் இல்லைங்க, அமௌண்ட்டு கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி. நம்மளுக்கு ஃபஸ்ட்டுனா இங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்குது.
மக்களே பாருங்கள், நம்ம அப்படியே அந்த 5வது கேம்புக்கு பக்கத்தில் நின்றுருக்கோம். ஸோ அப்படியே பாதை வந்து கீழே போகுது. இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க சபரிமலை. எப்படி போகுதுன்னு பாருங்கள். இன்னும் அந்த இறக்க பாதை வரலன்னு சொன்னாங்க. அந்த பாதை வந்து எப்படி இருக்குன்னு கூட நம்மளுக்கு யோகிக்க முடியல. அதுதான் கொஞ்சம் செங்குத்தாக இறங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 5 கிலோமீட்டர் அப்படியே கீழே போனோம்னா சபரிமலைக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த ஒரு குட்டையை தாண்டினோடனே இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை தாண்டின உடனே நம்ம வந்து ஒரு இறக்க பகுதியை வந்து அடைகிறோம். இங்கேருந்து வந்து இறக்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரில. வாங்க நம்ம அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. புல்மேட்டு பகுதியோட 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறி அப்படியே வந்திருக்கோம். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பாதை வர்ற மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்திருக்கோம். 3வது பகுதி நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோங்க. இந்த பகுதியும் வந்து ஒரு அருமையாக இருக்குது. ஒரு எப்படின்னா இப்போ நல்லா இருக்குது. பட் ஆனால் மழை டைமில் இங்கே தண்ணி வந்துட்டு இருக்க டைம்லலாம் பயங்கரமாக வழுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நீங்கள் மழை வர டைம்லலாம் வர்றீங்கன்னா பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ அங்கே தூரத்தில் பாருங்களேன், சன்னிதானம் தெரியுதுங்களா உங்களுக்கு? வேற லெவலில். இங்கே வர்ற மக்களுக்கு அந்த சன்னிதானத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே எல்லோரும் வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க. இந்த இறக்கத்தில் சீக்கிரம் போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். சாமி சரணமையப்பா. ஓகே சாமி, நன்றி சாமி. பத்திரமா நடங்க, வரேங்க. மெதுவாக நடங்க சாமி. தென்னம்பிள்ளை 8 வர அப்படிங்க வருங்க. ஸோ தொடர்ந்து 18 வருஷம் வந்தால் 18வது வருஷம் வந்து 17 வருஷம் கழித்து 18வது வருஷம் வந்து இந்த தென்னம்பிள்ளை வந்து 8 வருவாங்க கொண்டு நட்ட வைக்கிறதுக்கு. பாருங்கள் மக்களே, நம்ம 3வது ஸ்டேஜ் இறக்க பகுதியில் வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க நம்ம நண்பர் கூட. இங்கே பாருங்கள், சாணி வந்து நம்ம வர வழியிலேருந்து நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எருமையோடதும் சரி, யானையோடதும் சரின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே சமயம் வந்து இப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறங்காட்டிக்கு நிறைய அட்டைப்பூச்சிகள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு உலாவிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஏறுறதே தெரியாது, கடிக்கிறதும் தெரியாது. சும்மா புழு மாதிரி காலில் ஏறிக்கும் அதுக்கும் அது பாட்டுக்கு உரின்னு உறிஞ்சு எருமக்கணக்காக ஆயிடுவேன். அதனால் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் நல்லா உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த தைலத்தை இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த தைலத்தை போட்டு நம்ம நடக்க போகிறோம். நிறைய சாமிகள் வந்து இங்கேருந்து நிறையா பேர் தைலம் போட்டு அதுக்கப்புறம் அதே சமயம் உப்பும் வச்சுருக்காங்க. உப்பு அப்ளை பண்ணால் அந்த வாசத்துக்காக வராது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அப்ளை பண்ணுறது. ஸோ நம்மளும் கீழே போயிட்டு உட்காந்துட்டு அதை போட்டுட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாங்க. காலில் போட்டு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்டை, இந்த தைல ஸ்மெல்லுக்கு வந்து அட்டை வந்து பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்களேன், அப்படியே ஒரு காட்டுக்கு நடுவில் அப்படியே நம்ம 3வது பகுதியை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கேங்க. நல்லா இருக்குங்க. இங்கே வந்து பெருசாக வந்த எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. குருவி கத்துற சவுண்டு தான் அப்படியே கீச்சுன்னு கத்திகிட்ருக்கு அடிக்கடிக்க. நம்ம அப்படியே ஓடி போயிட்டு சன்னிதானத்தை போய் பார்ப்போம். இந்த டைம் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் தொடர்ந்து. மக்களே, நம்ம வந்து 6வது கேம்புன்னு தான் நினைக்கிறேன். 6வது கேம்ப்பு கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நீ ஒரு 2 கிலோமீட்டர் என்னவோ தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க போய் பார்ப்போம். மரங்களுக்கு நடுவுலையும் கல்லுகளுக்கு நடுவுலையும் அப்படியே போகுதுங்க. எங்கிட்ட பாதை போகுதுன்னே தெரியலையே. இப்படி தான் போகுது. பாருங்களேன் எப்படி பாதை போகுதுன்ட்டு. கடைசி 3 கிலோமீட்ரு இப்படி தாங்க இருக்குது. நம்மளும் எங்கேயும் நிற்காம வேகமாக அப்படியே நடந்துகிட்ருக்கோம். மக்களே, நம்மளும் பார்த்திங்கன்னா 3வது பாதையில், அதாவது 3வது ஸ்டேஜ் இறக்க பாதையில் வந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கோம். இன்னும் சன்னிதானம் வந்து ஒரு பிசுறு தட்டுற சவுண்டு கூட நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம சன்னிதானத்துக்கும் இப்போ நம்ம நடந்துகிட்ருக்க தூரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து போயிட்டே இருக்குங்க. 3 கிலோமீட்டர்லாம் இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர்லாம் இருக்கலாம். ஸோ மனசு கஷ்டப்படக்கூடாது, யாரும் நடக்க பயப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்கலான்னு நான் எனக்கு தோணுதுங்க. வேறு இதுதான் உண்மை. ஏன்னா ரெகுலராக நடக்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை தான், தவிர வேறு எதுவும் இல்லை. லைட்டு வரவங்களுக்கு வந்து மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் வந்து அன்டைமில் யாரும் மாட்டிடக்கூடாது, அப்படியே மாட்டிட்டாலுமே லைட்டை வச்சு வந்துடணும் அப்படிங்கிறக்காக லைட் செட் பண்ணிகிட்ருக்காங்க காட்டுக்குள்ளே. நல்ல விஷயம். தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லாரி சவுண்டு கேட்குது. கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க.
இப்படி உட்காந்துட்டு அப்படியே சரி உட்காருவோம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நடக்கலாம். ஏன்னா எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. நம்ம தைலம் பூசினோம் பார்த்தீங்களா, அங்கே தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால் டக்குன்னு இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு ஒரு பன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடித்தாச்சு. நம்ம ப்ரோவும் பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு தவட்டிட்டு இருக்காப்புல. ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, ரொம்ப தூரம் நடந்து வந்தா இல்லை என்ன இல்லை, இன்னும் வந்து நம்ம வந்து சன்னிதானம் பக்கம் போகிறதுக்கு சவுண்டு கேட்டிருக்கேன். பட் ஆனால் இன்னும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருப்போங்க. அப்படியே பண்ண நினச்சி போயிட்டே இருக்கலாம். வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டிடுவோம். பட் இருந்தாலும் இது வந்து யாருக்குன்னா கொஞ்சம் முடியாதவங்கெல்லாம் இங்கே இந்த பாதையை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல இறங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் வயசானவங்களுக்கு. அதே சமயம் ஸோ உங்களுக்கு இந்த லெக்கெல்லாம் பெயின் வரும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுங்க. இறங்கிடலாம், எல்லாம் உங்கள் மனதைரியம் தான். இருந்தாலும் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே எஸ், வாங்க நம்ம அப்படியே உங்களுக்கு போகும்போதுலேருந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படி இப்படின்னு சொல்லி காணல் நீர் மாதிரி வந்து சன்னிதானம் வந்து நம்மளுக்கு காட்சி தந்துட்டு இருந்தது. நம்ம அப்படியே வந்துட்டோங்க. எப்படியோ ஒரு வழியாக சன்னிதானம் பக்கத்தில் இதுதான் லாஸ்ட்டு செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சன்னிதானம் போகிறது தான். வாங்க, எப்படி இருக்குது சன்னிதானத்தில், எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். மக்களே, இதுதான் வந்து ஃபைனல் செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம டைரெக்டாக போயிட்டு சன்னிதானத்தில் தரிசிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் எடுக்கலை, அதனால் நம்ம சன்னிதானத்தை போய் ஐயப்பனை பார்க்க போகிறதில்ல. அதே சமயம் மாலை போடலங்கிறத தாண்டி எனக்கு மனசு வரல அப்படிங்கிறத உண்மை. நான் நெக்ஸ்ட் இயருக்கு இது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்ப்போம். பட் ஆனால் இந்த இயர் லக் இல்லைங்க நம்மளுக்கு. சன்னிதானம் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாதை பாருங்கள். ஸோ இந்த பாதையை ரீச் பண்ணதுன்னே ஒரு மனசு திருப்தியாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா அங்கேருந்து 18 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் 21 கிலோமீட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, வந்து சேர்ந்துட்டாங்க. போய் வந்தோடனே சாப்பாட்டு கடைன்னா தேன்னா புரோட்டா தான் இருக்குன்னு அங்கே காலையில் அதான் சாப்பிட்டோம். அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. அங்கே இப்போ நம்ம வர வழியிலலாம் குடிச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து சூடாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. பிரசாதங்களும் கொஞ்சம் 18ஆம் படிக்கு இடதுவசத்துள்ள எல்லா கவுண்டர்களுக்கும் 10 அடிகளுக்கு நின்றுவோம். மக்களே, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் கூட்டம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஐயப்பன் ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. சாமி பார்க்குற சாமி. மக்களே, இதுதான் இப்போ 2024 கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய கூட்டம். சீக்கிரம் பிளான் பண்ணிக்கங்க, இனி போக போக பயங்கர கூட்டம் வந்துருங்க. ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரம் பிளான் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து புல்மேட்டு பாதை 18 கிலோமீட்டர் முடிச்சுட்டு சன்னிதானம் போயிட்டு அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுட்டேஜில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்த்திகை ஆரம்பித்து ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். பயங்கரமாக கூட்டம் வந்துருச்சு இப்போவே. இனி வந்து எப்படி நீ ஜனவரியிலலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் வந்து மாலை போடுறதா இருந்தால் சீக்கிரம் மாலை போட்டு வந்து சேருங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ சீக்கிரம் போட்டு மாலை போட்டு வந்து சாமியை கும்பிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். கண்டிப்பாங்க, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. சும்மா அங்கிருந்து புல்மேலில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 4 பேர் நடந்து வர மாதிரி இருக்குது. எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நிறைஞ்சிருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக இந்த நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்தால் எல்லாருமே மொத்தமாக சீக்கிரம் வந்துடுறாங்க, இல்லாட்டி எல்லாம் மொத்தமாக லாஸ்ட்டாக வந்துடுறாங்க. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இடிக்க தான் செய்யுது. என்னன்றதுங்க. ஆமாம். ஸோ நீங்களும் அடுத்து வரப்போகிற பயணங்களில் பார்த்து சூதானமாக வாங்க. டக்குன்னு மாலையை போட்டு வந்து சாமி கும்பிட்டு போங்க. இவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து இது இவ்வளோதாங்க சொல்ல முடியும். நாங்கள் வந்த பாதைகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சீக்கிரம் சாமி கும்பிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான்.
இந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணி வந்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு பின்னாடி போய் நம்ம ரீச் ஆகிடலாம். பம்பாலேருந்து வர்றதை விட இது ரொம்ப ஈஸி. இந்த வழியில் நீங்கள் பயணம் பண்ணி வர்றீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் போதுங்க. அதே சமயம் நீங்கள் சாமியும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் இல்லைனா வரும்போதே நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்ட்ரேஞ்சர் மகி அப்படிங்கிற இந்த ஐடியில். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.